கரூர் அருகே பொங்கல் விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு சென்ற 10 வயது சிறுவனை சித்தப்பாவே அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். ஏற்கனவே 3 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர் தற்போது தனது அண்ணன் மகனை கொலை செய்ய காரணம் என்ன? கரூர் மாவட்டம் புலியூர் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அன்பரசன் சங்ககிரி தம்பதி. இவர்களுடைய இளைய மகன் 10 வயதான பாரதி தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். பொங்கல் விடுமுறைக்காக செம்பாடப்பாளையம் செந்தூர் கிராமத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு சிறுவன் பாரதி சென்றுள்ளார். இந்த நிலையில் பொங்கல் அன்று மாலை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனுக்கு படுபயங்கர சம்பவம் நடந்தேறியுள்ளது. பலத்த அலறல் சத்தத்தோடு சிறுவன் கதறி துடித்துள்ளார். அக்கம்பக்கத்தினர் வீட்டை விட்டு வெளியே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சிறுவனின் சித்தப்பாவான மோகன்ராஜ் அரிவாளால் சிறுவனை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளார். சத்தம் போட்டு சிறுவனை மீட்பதற்குள் எல்லாம் முடிந்து போனது. மூச்சு பேச்சில்லாமல் இரத்த வெள்ளத்தில் செறிந்து விழுந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் தகவல் அறிந்து உடனே சென்ற வேலாயுதம்பாளையம் போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கையில் அரிவாளுடன் இரத்தக்கரையில் சுற்றித் திரிந்த மோகன்ராஜை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். குற்றவாளி மோகன்ராஜ் ஏற்கனவே 3 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தவர் அடிக்கடி ஆக்ரோஷத்துடன் நடந்து கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் சுற்றித் திரிந்துள்ளார். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட பாட்டி வீட்டுக்கு சென்ற அண்ணன் மகனை மோகன்ராஜ் எந்தவித காரணமும் இன்றி வெட்டி கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து மோகன்ராஜை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.